இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபத்துல எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டுமா. அப்படி நாம் ஜெபிக்கும் போது அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் கிடைக்கும். அவைகள் நிச்சயமாய் நமக்கு நடந்தேறும் என்று சொல்லி அவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களிலே ஜெபிக்கிறோம். ஜெபித்து முடிச்சிட்டு சொல்லுவோம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில நடக்காத போது, இது அன்னைக்கே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அது அவிசுவாசமான வார்த்தைகளை அநேக நேரங்களில் அறியாமலே நாம் வாயினாலே அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறார் என்றால், அவர் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் கற்றுக் கொடுத்த, அவர் சொல்லி கொடுத்த வார்த்தையை தான் நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணும்போது எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த காலை வேளையிலே நம்மிலே விசுவாசம் இருக்கிறதா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளிலே ஊமையும் செவிடுமான ஆவியுள்ள ஒரு மகனை ஒரு தகப்பன் கொண்டு வருகிறார். சீஷர்களிடத்திலே ஜெபிக்கும்படியாய் கொண்டு வருகிறார். இந்த சீஷர்களால் அவனை குணப்படுத்த முடியாமல் போய்விட்டது. அப்பொழுது இயேசு வருகிறார். இயேசுவினிடத்திலே அந்த மகனை கூட்டிக் கொண்டு அங்கே அந்த தகப்பன் இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, இவனுக்கு ஏதாயிலும் நீங்க செய்யக்கூடுமானால் இவனுக்கு செய்யும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த தகப்பன் ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, இயேசுவே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்தரலும் என்று கேட்டார். ஏனென்றால் நாம் ஜெபம் கேட்பதற்கு தடையாயிருக்கிற காரியம் அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் இந்த காலை வேளையில நம்மை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். அந்த விசுவாசத்திலே நாம் நிலைப்படணும். என் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் செய்வார். நான் அவரிடத்திலே ஜெபித்திருக்கிறேன், அவர் நிச்சயம் எனக்கு பதிலை தருவார் என்று நாம் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை ஏற்ற வேளையிலே அவர் தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது பாருங்க, அவ சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த பரமண்டலங்களில் இருக்கிற பரமண்டல ஜெபம் சொல்றார் பாருங்க. மத்தேயு 6வது அதிகாரத்திலே 9 முதல் நாம் வாசிக்கிறோம். இப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். நாமும் தினமும் இந்த ஜெபத்தை செய்யணும். ஏன்னா இந்த ஜெபத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்தருளோ. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளை என்று சொல்லி இந்த ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்பாதபடிக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு அழகான ஒரு பிரேயர் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, சொல்லிவிட்டு உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் மற்றவர்கள் செய்கிற தவறுதலை நாம் மன்னிக்க முடியாதவர்களாய் போய்விட்டோமே ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. ஆகவேதான் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நாங்க மன்னிக்கிறோம்ல ஆண்டவரே, அதே போல நீங்களும் மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லித்தாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை நாம் மன்னிக்கணும். என்னைக்கோ ஏதோ நமக்கு செய்தத இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காட்டி அவர்கள் மேல வெறுப்பும் அவர்கள் மேல விரோதங்களையும் நாம் காட்டுகிறோம் அல்லவா? நாம் ஆண்டுடைய பிள்ளைகளா எப்படி இருக்க முடியும்? மன்னிக்கணும். மன்னிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ காணிக்க செலுத்த வரும்போது உன் சகோதரன் மேல உனக்கு ஏதாயிலும்
நீ ஏதாயிலும் உன் சகோதரனுடைய குற்றங்களை நீ மன்னிக்காம இருந்தேன்னா, நீ போய் முதல்ல உன் சகோதரனிடத்துல போய் ஒப்புரவாயிட்டு திருப்பி வந்து காணிக்கையை செலுத்து. அப்பொழுது அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை செய்தாலும் நாம் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவர்களாய் நாம் மாறணும் பிரியமானவர்களே. அதை ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். அடுத்து பாருங்க, சந்தேகம் இல்லாமல் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். நம்முடைய வாழ்விலே ஜெபிக்கும் போது சந்தேகம், அநேக நேரங்களில் ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரா, செய்ய மாட்டாரா, நான் ஜெபித்திருக்கிறேன், என் சூழ்நிலைமைகளை பார்த்தால் இதெல்லாம் நடக்காதது போலே இருக்கிறதே, இது எப்படி நடக்கும் என்று பல கேள்விக்குறிகள் நம்முடைய வாழ்விலே உண்டாகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 1:6 ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்படுகிறவன் அந்த அலைகள் போகிற போக்கின்படியே போகிறவனாயிருக்கிறான். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அதுல மூழ்கி போயிடுவான். திருப்பி அது சரியான ஒண்ணு எழும்பி நிற்பான். அதுதான் சந்தேகப்படுகிறவனுடைய இயல்பு. ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகப்படாம என்னிடத்துல கேட்கணும். சந்தேகப்படாம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும். அப்படி சந்தேகப்பட்டு கேட்கிற மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெறலாம் என்று நினைக்கவே கூடாதான். வார்த்தை சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதான். அந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே சந்தேகங்கள் இருக்குமே, ஆனால் நம்மை முழுவதுமாய் நாம் அந்த தகப்பன் கேட்டது போல, அப்பா என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்தரலாம் ஆண்டவரே என்று கேட்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் இந்த அவிசுவாச எண்ணங்களை நம்ம விட்டு மாற்றி போடுவார் பிரியமானவர்களே. அடுத்து பாருங்க, மூன்றாவதாக 1 யோவான் 5:14 நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். என் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் செய்வார் என்கிற ஒரு தைரியத்தோடு அவரிடத்துல நெருங்கணும் பிரியமானவர்களே. பாருங்க, நாம் ஏற்ற வேளையிலே இரக்கத்தை பெறுகிற அந்த கிருபாசனம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அந்த கிருபாசனத்தை இண்டையிலே நாம் தைரியமாய் நெருங்க கடவோம் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம் அல்லவா? ஏன்னா அவர் ஏற்ற வேளையில நமக்கு கிருபை செய்யும், இரக்கம் செய்யும் வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் நம்மளே பெருகும் போது நம் தைரியமாய் அவர் அண்டையிலே சேரும். இந்த காலை வேளையில அந்த தைரியம், என் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் செய்வார், என்னை கைவிடவே மாட்டார், நான் அவரை நம்பி இருக்கிற பிள்ளை, என்னை வெட்கப்படவே விட மாட்டார் என்கிற அந்த விசுவாசத்துல நாம் பலப்படும் போது, இந்த தைரியத்தோடு அவர் இடையில நாம் நெருங்கும் போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாய் பலனை தருவார் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே பாடுபடுகிறதற்கு முன்பதாக காட்டி கொடுக்கப்படுகிறார். அந்த நாளிலே அவர் சாயங்கால வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே போய் ஜெபிக்கும்படியாக கடந்து செல்வோம். பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார். அவர்களை அவருக்காக அவர் படுகிற அவர் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது பிரியமானவர். கொஞ்ச நேரம் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சற்று அப்புறம் போய் அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, அவர் ஜெபிக்கும் போது மிகவும் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய இரத்தத்தின் வேர்வைகள் இரத்தத்தின் பெருந்துள்ளிகளாய் தரையில விழுந்ததாம். அவ்வளவு வியாகுலம். ஏன்னா முழு மனு உலகத்துக்கும் இருக்கிற ஜனங்களுக்கும் இனி வருகிற ஜனங்களுக்கும் வான எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சீக்கிரம் இன்னும் ஒரு சில நேரங்களிலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அதை குறித்ததான கவலை, ஏக்கம். பாருங்க, அவர் பிதாவின் இடத்துல போய் ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னிலிருந்து நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி ஜெபம் பண்ணார். பிரியமானவர்களே, அவருடைய வேதனையில அவரோடு சேர்ந்து பங்கு பெற, அந்த ஜெபிக்க, அவரை தாங்க சீஷர்களால் கூட கூடாமல் போயிற்று. அவர் அதை எதிர்பார்த்தார். அவருக்கு அந்த ஜெபம் அந்த நேரத்துல தேவைப்பட்டது பிரியமானவர். ஆகவேதான் 3 பேரையும் கூட்டிட்டு போனார். ஆனா அவங்க 3 பேரோட கண்கள்ல நித்திரை மயக்கம் இருந்ததா. நம்ம காலையில தினமும் வந்து ஜெபிக்கிறோம், நித்திரை மயக்கத்தோடு இருந்து ஜெபிக்கிறோமா அல்லது உற்சாகமாய் ஜெபிக்கிறோமா? ஆயத்தமாய் ஆண்டுடைய சமூகத்துல வந்திருந்து ஜெபிக்கிறோமா? ஆயத்தமாய் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். சீஷர்கள் அவருடைய கண்கள் நித்திரை மயக்கம் அடைந்திருந்ததா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனம் தான். வேலைகளுக்கு போகிறோம், எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம், பலவீனம் தான், பலவீனமான பாண்டு. ஆனா உலகத்துக்காக தானே ஓடுகிறோம். எத்தனை மணி நேரம் ஓடுகிறோம்? 1 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்துல
அப்படியே ஆயத்தமாகி காத்திருந்து ஜெபிக்க முடியலன்னா நம்மில பிசாசு தான் நம்மை மேற்கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, இந்த மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி போட்டு உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பலனை தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். பிரியமானவர்களே, ஜெபத்துக்கான பதில் நிச்சயமாய் கிடைக்கும். விசுவாசம் மிகவும் முக்கியம். அதை சந்தேகப்படாமல் தைரியமாய் அவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய தேவைகள் எதுவாய் இருந்தாலும் அதை நிச்சயமாய் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்மில ஏதாயிலும் சந்தேகங்கள், அவிசுவாசமான எண்ணங்கள் எல்லாம் ஜெபிச்சு முடிச்சிட்டு எனக்கு இது கிடைக்காதுன்னு முந்தையே தெரியும்னு சொல்லுகிறது விசுவாசம் அல்ல, அது சந்தேகம், அவிசுவாசம். அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் வாயிலிருந்து மாற வேண்டும். வாய் அநீதி நிறைந்த உலகம். இந்த வாய் அநேக நேரங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. வாய்க்கு காவல் வைக்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். வாயிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று புறப்படணும். பிரியமான மற்றவர்களை குணமாக்குகிற ஊற்று, மற்றவர்களை ஆவிக்குரிய வாழ்விலிருந்து எழுப்புகிற ஊற்று புறப்படணும். விசுவாசமான வார்த்தைகள் புறப்படணும். அபிஷேகமான வல்லமையுள்ள வார்த்தைகள் புறப்படணும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதிலை தர அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார்.